என்ன பழக்கம்னு கேட்டா இந்த ஜோசியம் சொல்றவன்ட்ட போறது, வருங்காலத்தை கணிச்சு சொல்றான் பாருங்களேன், அவங்ககிட்ட போய்கிட்டு நாளைக்கு என்ன நடக்கும், எனக்கு என் கையை பார்த்து சொல்லுங்க, ரேகையை பார்த்து சொல்லுங்க, என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க, எனக்கு எத்தனை புள்ள பிறக்கும், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, என் தொழில் அபிவிருத்தி ஆகுமா ஆகாதா, எல்லாத்தையும் இதோட நின்றா பரவாயில்ல. பெரிய அரசியல் நடவடிக்கைகள் அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி யாருன்னு அவர் சொல்லுவாரு. நீங்க உட்காந்துட்டு யாரு இந்த சோதிடர் சொல்லக்கூடிய ஒரு அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி யாரு, இது எல்லாம் சொல்லுவாரு. இதே மாதிரியான கூத்துக்களை எல்லாம் பாக்குறோம். இப்ப அமெரிக்கா ஈராக்குல அமெரிக்காக்காரன் குண்டு போட்டான்னா யாகவ முனிவர் சொல்றாரு, இப்ப குண்டு போட்ட அன்னைக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு, இது நிக்காது, ஒரு வருஷம் நடக்கும்ங்கிறாரு. அவன் நிறுத்தி விட்டான். அவர் முன்னாள் சொல்லியிருக்காருங்க, குண்டு போட்ட அன்னைக்கு அவர் சொல்றாரு இது நிக்காது, ஒரு வருஷம் நடக்கும். அதோட இல்லாம உலக போர்ல முடியும், இது இப்படி எல்லா நாடும் சேர்ந்து சண்டை போட்டு உலக போரா தான் இது செய்யும் ஆகும்னு சொல்லி சொன்னாரு. ஒண்ணு அவகானா இது நல்லா தெரியுது. இதே மாதிரியான ஜோசியர்கள்ட்ட போய் ஜோசியம் கேட்கக்கூடிய வழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அவங்க பிறக்கக்கூடிய காலத்துல இருந்துச்சு. முஆவியாங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய யா ரசூலல்லாஹ் உமூரன் குன்னா நஸ்னாஹா ஃபில் ஜாஹிலியத்தி, சில காரியங்களை நாங்கள் அறியாமை காலத்தில் செய்து கொண்டிருந்தோம், அதை நாங்கள் இப்போதும் செய்யலாமா கேட்கிறாரு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், குன்னா நஅத்தில் குஹான, சோதிடர்களிடத்திலே நாங்கள் சென்று வந்திருந்தோம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கால ஃபலா தஅத்துல் குஹான், இந்த சோதிடர்கள்ட்ட நீங்க போவாதீங்க. அப்ப சோதிடர்கள்ட்ட ஜோசியம் கேட்கக்கூடிய ஒரு வழக்கம் அது இஸ்லாமிய வழக்கம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஒழிக்கிறதுக்கு வந்தாங்களோ அப்படி ஒரு வழக்கம். இன்றைக்கு நம்ம ஜோசியம் கேட்க போறோமா இல்லையா? இன்னைக்கு பாருங்க, ஒரு பேப்பர்ல போட்டிருக்கான், ஒரு ஜோசியர் இறந்து போயிட்டாரு 83 வயசுல, பெரிய ஜோதிடர். அவரு ஜோதிடத்துக்கு பத்திரிகை நடத்திருக்காரு 60 வருஷமா. அகில இந்திய ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஒன்று நிறுவி அதனுடைய தலைவர் அவர் நேற்று இறந்து போயிருக்காருன்னு தினமணியில முதல் பக்கத்தில் பெரிய செய்தி போட்டிருக்கான். அவர் அன்னைக்கு தான் இறப்பாரு, அவருக்கே தெரியல. அவர் இறக்குறத பத்தி அவர் இறப்பார் இவர் இறப்பார் நமக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஆளு எப்ப இறக்குவார்னு இதுக்கு முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போனாரா, என்னுடைய சாவு இன்னைக்கு தான் ஏற்படும்னு. அதை கூட சொல்ல நல்லா தெரியுது பொய்ன்னு. இதை அன்னைக்கு நம்பினாங்க, இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆலிம் சாட்ட போறோம், நல்ல நாள் ஒன்று பார்த்துட்டாங்க, இந்த நாள்ல நான் காலை திறந்தா ஓகோன் இருப்பேன், இதையெல்லாம் சொல்லித்தரக்கூடியது ஆலிம் சாட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அவர் ஓகோன் இருக்க மாட்டாரா? உங்களுக்கு சொல்லி தந்து உங்களை ஓகோன் ஆக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருந்தா அவர் நல்ல காசு மனத்தோட செல்வாக்கோட செழிப்போட இருந்துட்டு போயிடலாமே. இதெல்லாம் மனுஷன் கிடையாது. நாளைக்கு நடக்கக்கூடியது எனக்கு என்ன நடக்கும், அவருக்கு என்ன நடக்கும், அடுத்த செகண்ட்ல என்ன நடக்கும், இதெல்லாம் மனுஷனுக்கு சொல்ல முடியாது. மனுஷனுக்கு சொல்ல முடியும் அன்னைக்கு நம்பினாங்க. இது அறியாமை காலத்தினுடைய பழக்கம். இது குழி தோண்டி புதைக்க வேண்டிய ஒரு பழக்கம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகாதேங்கறாங்க. அது மாத்திரம் இல்லாம எவன் ஒருத்தன் இப்படி போறானோ லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 லைலா, 40 நாள் தொழுக அவன் ஏத்துக்கொள்ளப்படாதான். ஒரே ஒரு தடவை அசரத்துல போய் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டாங்க, மழை பெய்யுமா, எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குமா, தெருவில் வர குடுகுடுப்பக்காரன் இருந்து பெரிய பெரிய சாமியார்கள் வரைக்கும் யார்ட்ட போனாலும் சரி, போனா 40 நாள் கஷ்டப்பட்டு தொழுதிங்கள, 40 நாள் தொழுக அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்பட்டு போயிடுது. அவ்வளவு பயங்கரமான ஒரு கொடிய பாவமாக இந்த ஜோசியத்தை இஸ்லாம் கருது. எந்த மனுஷனுக்கு வருங்காலத்தை சொல்லவே முடியாது, அவனுக்கு அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு இது சின்ன புரிந்து கொள்றதுக்கான ஒரு சின்ன உதாரணமா கூட சொல்லி காட்டலாம். ஒரு ஜோசியம் வர்றான், மரத்தடியில் உட்காடுறான், ஒரு நபரம் உட்காந்துட்டு வெறும் பெட்டி தூக்கிட்டு போறான். என்னப்பா ஒருத்தருங்க அவன் வருவாயே இன்னைக்கு இல்லங்க. அப்ப அந்த மரத்தடியில் இன்னைக்கு ஒரு பயில் நம்மகிட்ட வரமாட்டான்னு அவனுக்கு தெரியல. பத்தியில ஜோசியம் சொல்றதுக்கான உட்கார்றான, உட்காரும்போது அவன் என்ன பண்ணிருக்கானே, இந்த மரத்தடியில் இன்னைக்கு உட்காரோம், இன்னைக்கு நமக்கு ஒண்ணு கிடைக்காது, எங்க கிடைக்கும் அந்த இடத்துல உட்கார வேண்டியதானே. ஒரு நாள் பூரா உட்கார்ந்து 8 நாள் கிடைக்காம திரும்பி போற ஜோசிக்காரன் பார்க்கத்தானே செய்றீங்க. அவனுக்கு அன்னைக்கு 8 நாள் கிடைக்காதுங்கிறது கூட அவனுக்கு தெரியல. நம்மள்ட்ட வர்றான், ஜோசி விரட்டி விட்டுறோம், விரட்டி விடுவான்னு தெரிஞ்சு என்கிட்ட ஒருத்தன் வரலாமா? இவன் விரட்டி விடுவான்னு கண்டுபிடிச்சிருக்கணும்லங்க. நானே எத்தனை ஜோசிக்காரன் விரட்டி விட்டுறேன். ஐயா ரேக பார்க்கணுமா, ஜோசியம் பார்க்கணுமான்னு வருவான், செருப்பான்னு விரட்டி விட்டுறேன். அவன் ஜோசி தெரிஞ்சவனா என்ன பண்ணி என்கிட்ட வந்திருக்க கூடாது. யாரு பாப்பான்னு அவன் வீடா தேடி போயிருக்கணும். இந்த ஆள் தான் பாப்பாரு, இவர் பார்க்க மாட்டாரு, எவன் திட்டு வாங்கிருக்க கூடாது. யாரு பாப்பாங்களோ அவன்கிட்ட நேரம் மிச்சமாவும்ல. நீ 1000 பேர் அலைஞ்சு 3 பேர் பார்ப்பான், கரெக்டா அந்த 3 பேர் மட்டும் போக வேண்டியதானே. இது நல்லா தெரியுது பொய்யுண்டு. இதை நம்ம சமுதாயத்தில் உள்ளவன நம்புறோம், அசரத்துட்டு போய் நம்புறோம், சாமியார் நம்புறோம், விபூதி நம்புறோம். இது அந்த காலத்து பழக்கம். அதே மாதிரி சகுனம் பார்க்கிறது. அவர் கேட்கிறாரு, நாங்க அறியாம காலத்துல
ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், செய்யலாமா? செய்யாதீங்க. அடுத்து என்ன செஞ்சோம்? குன்னா நத்தத்தையரு, நாங்கள் சகுனம் பார்த்து கொண்டிருந்தோம். சகுனம்னா என்ன? நல்ல சகுனம், கெட்ட சகுனம். ஒரு பிரயாணத்துக்கு போறது, போகும்போது இடையில ஒரு கழுதை குறுக்க வருதுன்னு வைங்களேன், நல்லபடியா நடக்குங்க அப்படி நினைச்சுக்கிறது. கழுதை ஒரு குறுக்காது, அதனுடைய தேவைக்கு அது ஓடுவதற்கும் நம்ம காரியம் நல்லா நடக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அது மாட்டுக்கு ஓடுது, அவ்வளவுதான். அதே மாதிரி பூனை குறுக்க ஓடுது. நம்ம நாட்டுடைய சகுனத்தை சொல்றேன். பூனை குறுக்க ஓடுது, ஒரு வெளியே வர்றான் முக்கியமான வேலைக்காக வேண்டி, பூனை குறுக்க ஓடுது, திரும்பிடுவான். பூனை குறுக்க ஓடிச்சு, நல்லா இருக்காது. கழுதை குறுக்க போனா நல்லா இருக்கும், பூனை குறுக்க போனா நல்லா இருக்காது. வரும்போது ஒரு தடங்களை முட்டிருச்சு, நிலையில முட்டிட்டான், போக மாட்டான். முட்டியாச்சுல போயிட்டு தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் உட்கார்ந்துட்டு மேல வரணும். புதுசா வேஸ்ட்ல வழியில முள்ளு குத்திருச்சுன்னா போகக்கூடாது, பயணம் தொடரக்கூடாதான். அதுக்கு பரிகாரம் என்ன? கொஞ்சம் திரும்பி போய் போகலன்னு ரத்து பண்ணி விட்டு மர புதுசா பிரயாணத்தை தொடங்கணும். இப்படி எல்லாம் கிறுக்கத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் சகுனம். இந்த மாதிரி சகுனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பறவை ஏத்திக்கு என்ன செய்வான்? ஒரு மரத்துல உட்கார்ந்து இருக்கும். இந்த பறவை நான் கல்ல விட்டு எரிய போறேன், இது வடக்க போனுச்சுன்னா நல்லபடியா அந்த காரியம் முடியும், தெற்க போனுச்சுன்னா அந்த காரியம் நல்லா இருக்காண்ட ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க. பறவைக்கு கல்ல விட்டு எரிஞ்சு இவன் போறதை தீர்மானிப்பான். இவன் போறதா இல்லையா தீர்மானிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பறவை போகணும். அது எங்கிட்டு போகுது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்குவாங்க. இதை பத்தி கேட்கும் பொழுது ராக்க செய்யுன் எஜிதுஹு அகதுக்கும் பி நப்சிஹி, இது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான், இப்படி ஏற்படத்தான் செய்யும். ஆனால் ஃபலா யசுத்தன்னக்கும், அது உங்களுடைய எந்த காரியத்தையும் தடுத்து விடக்கூடாது. போகும்போது மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டா ஏற்பட்டு போது போயிட்டே தடுக்கிற மாதிரி சகுனம் பாத்திரக்கூடாது. போறீங்க ஒரு காரியத்தை செய்யணும், நான் இறங்கிட்டீங்க, பூனை வந்தாலும் சரி, நாய் வந்தாலும் சரி, விதவை வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, முன் வச்ச கால பின்னாடி வச்சிடக்கூடாது, அதுக்கு நீங்க பலியாயிராதீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட மூட்டிக பழக்க வழக்கங்கள் இது போதும் நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி அவங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படியெல்லாம் ஒரு பைத்தியக்காரங்களாக, அறிவில்லாதவங்களாக, சிந்திக்கிற திறன் இல்லாதவர்களாக, பக்தியின் பெயரால ஒரு காட்டு ராண்டித்தனமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இதிலிருந்து நம்ம பார்த்துக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அவங்களுடைய பிறப்பை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு என்ன செய்யறோம்? நேரடியா நுழைஞ்சிரும். இந்த காலகட்டத்தில்